ஹாய் ஹலோ கைஸ் 20 பிரீமியர் லீக் சீசன் 2 ஓட 13th மேட்ச் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஈசிஆர் ரைடர்ஸ் vs மாஸ்டர் பிளாஸ்டர் மேட்ச் தாங்க. ஸோ இங்க மாஸ்டர் பிளாஸ்டர் டாஸ் வின் பை சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. ஸோ லாஸ்ட் டைம் நடந்த இவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த மேட்ச்ல ஸோ மாஸ்டர் பிளாஸ்டர் 47 வித்தியாசத்தில் மேட்ச் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான கான்ஃபிடென்ட்டோட இந்த மேட்சை எடுக்கணுங்கிற ரிவெஞ்ச் பாயிண்டோட கூடயும் இந்த மேட்ச் இன்னும் சுவாரஸ்யமாக எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்க ஈசிஆர் ரைடர்ஸோட டீம் பிளான்ஸ் எல்லாமே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா மாஸ்டர் பிளாஸ்ட்ல இருந்து ராசிம் செல்லப்பான்காரன், ஓப்பனிங் பவுலரா ஈசிஆர் ரைடர்ஸ்ல முத்துமாணிக்கம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பேஸுங்க, செம்மையா போட்டுருக்காரு முத்துமாணிக்கம். இங்க முத்துமாணிக்கம் டு கரண், நல்ல ஒரு டாஸ் பால் இங்க ஸ்கொயர் லெக்ல ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு 6. ஸோ இங்க ரெண்டு ஹார்ட் ஹிட்டர்ஸ் செம்மையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இங்க பிரகாஷோட நல்ல ஒரு லோ டாஸை இங்க ஸ்வீப்பர் கார்னர்ல தூக்கி அடிச்சிருக்காரு. மறுபடியும் ஒரு 4. ஸோ இந்த ரெண்டு ஹீட்டரும் உள்ள நிற்கிற வரைக்கும் கேம் சேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். மறுபடியும் ஸ்வைப்பர் கவர்ல ஒரு நல்லது ஒரு 4. ஸோ ராசின் செல்லப்பா உள்ள நிற்கிற வரைக்கும் ப்ரெஷர் தன்னால ஏறிக்கிட்டே இருக்கும். ஈஸியாக எடுத்தது எப்படி டேக் ஓவர் பண்ணுறாலும் பார்க்கலாம். இங்க காரணம் ஒரு நல்ல ஷாட், இங்க கவ் கார்னர்ல ஒரு 6. முத்துமாணிக்கம் டு ராசிம், மறுபடியும் நல்ல ஒரு ஸ்லாட் பால் இங்க லாங் ஆஃப்ல தூக்கி அடிச்சிருக்காருங்க ஒரு 6. தூண்டி டு கரண், இறங்கி அடிச்சாருங்க இங்க கவ் கார்னர்ல ஒரு 6. அங்க ஜஸ்ட் மிஸ் லைன்ல தான் மிஸ் ஆயிருக்கு பாலுங்க. மறுபடியும் ஸ்லாட்டில் போடப்பட்ட பாலுங்க இங்க கவ் கார்னர்ல சொல்லி வச்சு அடிக்கிறாரு கரண் 6. ஸோ இங்க 6க்கு பஞ்சம் இல்லாம வாரி கொடுத்துட்டு இருக்காங்க ஈஸியா. மறுபடியும் எடுத்து அடிச்சிருக்காருங்க லாங்கன்ல ஒரு 6. ஸோ இந்த ஒரு பெரிய ஓவரா மாத்திருக்காங்க. நெக்ஸ்ட் விக்கி டு கரண், ஃபர்ஸ்ட் பாலே ஒரு நோ பால் எடுத்திருக்காரு விக்கி. இருந்தாலும் இங்கே ஒரு சின்ன ஆர்குமெண்ட் போய்கிட்டு இருக்கு. அது நோ பாலா இல்லை ஒய்டான ஒரு சின்ன ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அந்த இதில் இப்போ ஒய்டு கொடுத்துருக்காங்க. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் இங்கே ஸ்கொயர் லெக்ல தூக்கி அடிச்சிருக்காங்க. அங்கே ஃபீல்டு வச்சே போட்டிருக்காரு விக்கி. 2 ரன்கள் மட்டுமே. ஸோ விக்கி ஒரு நல்ல பவுலர், விக்கெட் டேக் பவுலர் கூட. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் இங்க எடுத்து அடிச்சிருக்காரு பேட்ல ஒரு சின்ன ஏஜ், அங்க ஃபீல்டர் யாரும் இல்லாம 2 ரன்கள். ஸோ விக்கி ஒரு நல்ல பவுலர், இந்த பேட்ஸ்மேனுங்களுக்கு ஸ்ட்ரகிளா இருப்பாரா? பிரகாஷ் டு ராசிம் செல்லப்பா, நல்ல ஒரு ஷார்ட் பால் இங்க லாங் ஆன்ல 6. இறங்கி அடிச்சிருக்காருங்க இங்க எக்ஸ்ட்ரா கவர்ல ஒரு 4. ஸோ 2 பார்ட்னர்ஷிப் செம்மையா போயிட்டு இருக்கீங்க. பெரிய ஸ்கோரை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நல்ல ஒரு பேஸ்ல இங்க உள்ள போட்டிருக்காரு யாருக்கார 8 தடிச்சிருக்காரு ராசிம் செல்லப்பா, ஹியூஜ் 6. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் இங்க பேட்ல ஒரு சின்ன எட்ஜ் பட்டு அவுட். ஸோ கரனோட விக்கெட் எடுத்திருக்காங்க இங்க. நல்ல ஒரு பேட்டிங் காரன். ஸோ அவர் எடுத்து ஃபில் பண்ண இங்க நட்டேஷ். ஸோ ஒரு ஹார்ட் ஹிட்டர் போக வெரி பிக் ஹார்ட் ஹிட்டர் இங்க வந்திருக்காரு. மறுபடியும் இங்க 8 தாடப்பட்ட பந்து, அங்க 1 ரன்கள் மட்டுமே. ஸோ அரவிந்த் ஒரு நல்ல ஸ்பீடு போடக்கூடிய பவுலர். ஸோ இந்த விக்கெட் இங்க எடுப்பாரா? ஒரு நல்ல ஒரு லோ டாஸ் இங்க ஸ்ட்ரைட் அடிச்சிருக்காரு யாரும் இல்லாம அங்க 4. ஸோ ஃபேஸ் பண்ற எல்லா பாலையும் 6-4 மாத்திட்டு இருக்காரு ராசிம் செல்லப்பா. சொல்லி முடிக்கல, மறுபடியும் இங்க எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி அடிச்சிருக்காரு 4. ஸோ ராசிம் செல்லப்பாவோட ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகுது. செம்ம ஸ்பார்க்கோட ஆடிக்கிட்டு இருக்காரு, எல்லா பாலையும் எடுத்து ஆடிட்டு இருக்காரு. இருந்தாலும் அந்த ஷாட் பிடிக்கல, சின்ன ஒரு எட்ஜ் பட்டு ஸ்கோர் 2 ரன்களுக்கான முயற்சி, 2 ரன்கள் மட்டுமே. ஸோ செல்லப்பா இங்க செம்மையா ஆட விக்கி அந்த விக்கெட் எடுக்க ட்ரை பண்றாரு. நல்ல ஒரு டாஸ் பால் இங்க லாங் ஆன்ல தூக்கி அடிச்சிருக்காரு ஒரு ஹியூஜ் 6. மறுபடியும் விக்கெட் ராசிம் செல்லப்பா இங்க எக்ஸ்ட்ரா கவர்ல ஆள் வச்சு போட்டிருக்காரு. அங்க ஃபீல்டர் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் கேட்ச் எடுத்துருக்கலாம், இருந்தாலும் அங்க ஒரு 4. ஸோ ராசிம் செல்லப்பாவோட ஃபயரிங் ஸ்டார்ட் ஆகுது. 22 பாலுக்கு 50 போட்டிருக்காரு இங்க ராசிம் செல்லப்பா. கங்க்ராட்ஸ் டு செல்லப்பா. ஸோ செம்ம பேட்டிங் இங்க மாஸ்டர் பிளாஸ்டர் செம்மையா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் நடந்த ரிவெஞ்ச் மேட்ச் கூட சொல்லியிருக்கேன். அந்த மேட்ச் ரிவெஞ்ச் செம்மையா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்காங்க இங்க கவ் கார்னர்ல ஒரு 4. ஒரு ஹிட் போனாலும் இன்னொரு ஹிட் நான் இருக்கேன்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்காங்க இங்க. மறுபடியும் உள்ள போடப்பட்ட ஒரு பால் இங்க ரன்கள்னு பார்க்கலாம், 2 ரன்கள் மட்டுமே. அரவிந்த் டு ராசிம் செல், நல்ல ஒரு ஷார்ட் பாலுங்க இங்க 8 தடிச்சிருக்காரு லாங் ஆன்ல, மிகப்பெரிய 6.
சுராஜ் செல்லப்பாவோட விக்கெட் இங்க பெரிய விக்கெட்டா மாறிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் ஒரு ஷார்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காங்க. கேட்ச் ட்ரை பண்ணாம விட்டுருக்காரு முத்துமாணிக்கம். அங்க முத்துமாணிக்கம் ஒரு நல்ல ஃபீல்டருங்க. 2 ரன்கள் மட்டுமே. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. நட்டேஸ் நட்டு அடிச்சாரு அங்க 6. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால், பட் டைமிங் மிஸ் ஆயிருக்கு. இங்க நல்ல ஒரு டாப் எஜ் கூட ஏறி இருக்குங்க. இங்க விண்டு கரெக்டா இருந்தனால பால் கொஞ்சம் மிஸ் ஆகி 6. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆகல. சின்ன ஏஜ் பட்டு இங்க கீப்பிங் கேட்ச் அவுட். ஸோ நட்டேஷோட இடத்த ஃபில் பண்ண இங்க மகேஷும் ஒரு ஹார்ட் ஹிட்டர். பிரகாஷ் டூ முகேஷ் இங்க பேட்ல ஒரு சின்ன ஏஜ் பட்டு ஸ்கொயர் லெக்ல பின்னாடி பால் போயிருக்கு. ஆனா 4 போகல. எத்தனை ரன்கள்னு பார்க்கலாம். 2 ரன்கள் மட்டுமே. நல்ல ஒரு ஸ்லோ பால் ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காரு. டி ஃபைன் லெக்ல 6. தூண்டி டூ மகேஷ் நல்ல ஒரு ஷார்ட் பாலுங்க. இங்க மறுபடியும் ஃபைன் லெக்ல ஒரு 6. ஸோ மகேஷ் ஃபேஸ் பண்ற பாலும் இங்க 6-4 போய்கிட்டு இருக்கு. ஏனோ சின்ன ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இங்க ஈசிஆர் ரைடர்ஸ். மறுபடியும் ஒரு ஷார்ட் பாலா அசால்ட்டா தட்டி விட்டுருக்காருங்க. இங்க ஒரு லாங் ஆன்ல 4. தூண்டி டூ சிலப்பா மறுபடியும் ஒரு லோ டாஸ் எடுத்து அடிச்சிருக்காருங்க. இங்க காம்பவுண்ட் கிட்ட போயிருக்கு. இங்க 6. தூண்டி ஏனோ சின்ன ஸ்ட்ரகிள் ஆக இங்க மறுபடியும் லெக்ல ஒரு ஷார்ட் பால் எடுத்து அடிச்சிருக்காருங்க. இங்க பேட்ல டாப் எட்ஜ் பட்டு கேட்ச் ஆங்க. ஃபீல்டருக்குள்ள சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அங்க 4 போயிருக்கு. இங்க விக்கெட் லாஸ் பண்ணிருக்காங்க. நல்ல பேட்டருக்கான மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் லாங் ஆஃப்ல எடுத்து ஆடி இருக்காரு. ஒரு 6. தூண்டியோட ஓர வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க இங்க ராஜ்மி செல்லப்பா. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் இங்க ஏஜ் பட்டு மிஸ் பண்ணிருக்காங்க ஃபீல்டர்ஸ். 4. நான் தொடுற பால் எல்லாமே 4-6 மட்டும் தான் போகணும்னு சொல்லி ஆடிட்டு இருக்காரு ராசிம் செல்லப்பா. மறுபடியும் ஒரு ஷார்ட் இப்ப தாங்க எடுத்திருக்காங்க விக்கெட். ராசிம் செல்லப்பாவோட விக்கெட் பெரிய விக்கெட். 36 பாலுக்கு 90 ரன் ஆடி இருக்காரு இங்க ராசிம் செல்லப்பா. நல்ல ஒரு பேட்டிங். ஸோ அவரோட இடத்த இங்க ஃபில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் கவிந்திரகுமார். இங்க ஹிட்ரு போக போக பெரிய ஹிட்டிங் எல்லாமே உள்ள இறங்கிட்டு தான் இருக்காங்க. ஈசிஆர் ரைடர்ஸ்க்கு இன்னும் ஸ்ட்ரகிள் தான் ஆகிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஷாட் அங்க இருந்தாலும் கரெக்டா டைமிங் மிஸ் ஆகல. 1 ரன்கள் மட்டுமே. ஸோ முத்துமாணிக்கம் ஓவர் கம்ப்ளீட் பண்ணா மாஸ்டர் பிளாஸ்டர் 174 ரன் எடுத்து 3 விக்கெட் தான் கொடுத்துருக்காங்க 12 ஓவருக்கு. ஈசிஆர் ரைடர்ஸ்க்கு 175 டார்கெட் வச்சிருக்காங்க. மிக பெரிய டார்கெட் இது. இதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு ஈசிஆர் ரைடர்ஸோட கேப்டன் அந்த ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணுவாரா? லாஸ்ட் மேட்ச் தோத்த வெறியில ஆடுறாங்களா இல்ல இதுதான் இவங்களோட ஒரிஜினல் பேட்டிங்கான்னு சொல்லிட்டு இப்போதே இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இன்னும் இவங்களோட பவுலிங் ஆக்ஷனும் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பவுலர்ஸும் வச்சுருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரும் உள்ளே இருக்காங்க. இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா சதீஷ் அண்ட் பிரகாஷ் ஈசிஆர் ரைடர்ஸ்ல இருந்து, ஓப்பனிங் பவுலரா அஜய் 45. நல்ல ஆஃப் சைடு போட்ட ஒரு பாலிங்க எக்ஸ்ட்ரா கவர்ல கிளிக் பண்ணி விட்டுருக்காரு. 4. மறுபடியும் ஒரு ஷார்ட் பாலிங் ஆஃப்ல கட் பண்ணிருக்காரு. கேப்ல போயிருக்கு இங்க 4. சோ ஓப்பனிங் செமையா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இங்க ஈசிஆர் ரைடர்ஸ். மறுபடியும் ஆஃப் சைடு போடப்பட்ட பால் இங்க கவருக்கு பாயிண்ட்டுக்கு மேல அடிச்சிருக்காங்க இங்க 4. சதீஷ் இங்க தன்னோட ஃபயர் பேட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இங்க ஓப்பனிங்ல பிரகாஷ் அண்ட் சதீஷ் நல்ல காம்பினேஷன். உள்ள படப்பட்ட ஒரு பால் தூக்கி அடிச்சாரு லாங்கன்ல ஒரு 6. செம ஃபயரா இங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேப்டன் டு கேப்டன் ஆஃப் சைடு போடப்பட்ட பாலிங் லாங் ஆன்ல தூக்கி அடிச்சிருக்காரு ஒரு 6. கேப்டன் இங்க தன்னோட ஃபயர் பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மறுபடியும் உள்ள போடப்பட்ட பாலிங் லாங் ஆன்ல ஒரு 4. ஸோ மாஸ்டர் பிளாஸ்டர் மட்டும் ஃபயர் ஆயில இங்க நாங்க எப்பவுமே ஃபயர்னு செம்ம பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒரு டாஸ் பால தீட்டு தடிச்சிருக்காருங்க லாங் ஆன்ல. அது கேட்சா ஜஸ்ட் மிஸ்ல ஒரு 6. ஃபயர் ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும். நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் இங்க கரண் டு சதீஷ். உள்ள போடப்பட்ட பால் இங்க ஃபீல்டிங் மிஸ் பண்ணிருக்காங்க இங்க கவருக்குள்ள. நல்ல ஃபீல்டருக்கான முயற்சி இருந்தாலும் 4. ஸோ ஈசிஆர் ரைடர்ஸ் இது வரைக்கும் அடிச்சது எல்லாமே 6-4 தான் போய்கிட்டு இருக்கு. செம்ம காம்படிஷனா இருக்கு. 8 தடிச்சிருக்காரு சதீஷ் இங்க லாங் ஆன்ல கேட்ச் எடுத்திருக்காரு மகேஷ். மிக பெரிய விக்கெட் இழந்திருக்காங்க ஈசிஆர் ரைடர்ஸ். இருந்தாலும் அவங்களுக்கும் கண்டினியூஸ் ஹீட்டர் எல்லாமே இருக்காங்க. நல்ல ஒரு ஓப்பனிங் கொடுத்திருக்காரு சதீஷ். ஸோ நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனா புவனேஷும் ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். இங்க ஸ்கோர் எங்க பதிப்பாரா?
நல்ல ஒரு லோ டாஸ்ங்க. பேட்ல டைமிங் இங்க கிளிக் ஆகல. பாட்டம் ஆஃப் த பேட் பிடிச்சிருக்கு. இங்க 30 யார்ட் சர்க்கிள்லயே கேட்ச் கொடுத்து வெளியேற. சோ அவர் இடத்த ஃபில் பண்ண பிரகாஷ். உள்ள படப்பட்ட ஒரு பால் பிளிக் பண்ணிருக்காரு இங்க கவ் கார்னர்ல 4. சோ நல்ல ஓபன்ல இருந்தது. பவர் பிளேனால அது ஒரு 4 போயிருக்கு. முருகேஷ் டு கேப்டன். சோ உள்ள படப்பட்ட நல்ல ஒரு யார்கர் எங்க கேட்சுக்கான முயற்சி இங்க ட்ரை பண்ணியிருக்காரு காரன். நல்ல கேட்சா. கேட்ச் எடுத்துட்டாரு இங்க. சாம விக்கெட் இங்க. பெரிய விக்கெட் எடுத்திருக்காங்க இங்க மாஸ்டர் பிளாஸ்டர். சாம ட்ரைங்க. கங்க்ராட்ஸ் டு கரண். நெக்ஸ்ட் அவரோட ஃபில் பண்ண 360 மணி. ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு யார்கர் இருந்தாலும் ஹெலிகாப்டர் ஷாட் முயற்சி. ஒரு சிங்கிள் மட்டுமே. முருகேஷ் டு பிரகாஷ். நல்ல ஒரு லோட்டாஸ் இங்க லாங் ஆஃப்ல தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான முயற்சி. கேட்ச் ட்ராப் பண்ணிருக்காரு இங்க 6 போயிருக்கு. சோ இதுவும் பெரிய விக்கெட்டா இருக்குமா? தன்னோட விக்கெட் சான்ஸ் இங்க நல்லா யூஸ் பண்ணுவாரா? மறுபடியும் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல தூக்கி அடிச்சிருக்காரு இங்க 4. நல்ல கேப் ஷாட் ஆடிட்டு இருக்காங்க இங்க 2 பேட்ஸ்மேனும். கரண் டு மணி. நல்ல ஒரு ஷாட் இருந்தாலும் பிளேட்ல சரியா கிளிக் ஆகல. அங்க எத்தனை ரன்கள்னு பார்க்கலாம். 1 ரன்கள் மட்டுமே. கரண் டு பிரகாஷ். நல்ல ஒரு யார்கர் இங்க பேட்ல ஒரு எஜ்ஜுக்கான கிளைமிங்க அவுட் கொடுத்திருக்காங்க. சோ அவுட். முத்துமாணிக்கம் டு கரண். உள்ள படப்பட்ட ஒரு பால் எழுத்தடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல. சிங்கிள் மட்டுமே. சோ இந்த ஓவர் நல்லா போட்டிருக்காரு இங்க கரண். கரண் டு மணி. நல்ல ஒரு டாஸ் பால 1 ஹேண்ட்ல கிளிக் பண்ணி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்ல ஒரு 4. மறுபடியும் ஒரு ஷார்ட் பால் தூக்கி அடிச்சாருங்க லாங் ஆஃப்ல ஒரு 6. சோ இங்க 360 தன்னோட வேலையை ஸ்டார்ட் பண்ண இங்க முத்துமாணிக்கம் ஒரு நல்ல ஒரு ஷாட் இங்க எக்ஸ்ட்ரா கவருக்கு மேல தூக்கி அடிச்சிருக்காரு 6. சோ இங்க கண்டினியூஸா வர்ற பேட்ஸ்மேன் எல்லாமே செம ஃபயர் ஆடிட்டு இருக்காங்க. முருகேஷ் டு முத்துமாணிக்கம். நல்ல ஒரு ஷாட் இங்க லாங் ஆன்ல ஒரு 6. சோ 360 செம கேம் ஆடிட்டு இருக்காரு. மறுபடியும் உள்ள போடப்பட்ட பால் எங்க கவ் கார்னர்ல தூக்கி அடிச்சிருக்காரு. நல்லது ஒரு 6. சோ 2 பார்ட்னர்ஷிப் இங்க செமையா கிளிக் ஆக அஜய் 45 ஓட பால இங்க ஃபுல் டாஸ் கேட்சுக்கான சின்ன முயற்சி ட்ரை பண்ணிருக்கலாம். இருந்தாலும் ஒரு 4. நல்ல ஒரு ஷார்ட் பால இங்க தூக்கி அடிச்சிருக்காரு. இங்க ஃபீல்டர் மிஸ் பண்ண 4. சோ பால் எல்லாமே பேட்டுக்கே ரிலீஸ் ஆகும். மறுபடியும் ஒரு நல்ல ஷாட் இங்க யார்கரை எடுத்து அடிச்சிருக்காரு இங்க ஸ்வீப்பர் கவருக்கு மேல 2 ரன்கள் மட்டுமே. சோ அஜய் ஏனோ ஸ்ட்ரகிள் ஆக மறுபடியும் ஒரு லோ டாஸ் இங்க எடுத்து ஆடி இருக்காருங்க. லாங் ஆஃப்ல கேட்ச் ஆகி வெளியே போறாரு முத்துமாணிக்கம். நல்ல பேட்டிங் இங்க அவரோட ஃபில் பண்ண தூண்டி ஆஃப் சைடு போட்ட நல்லது ஒரு பால் இங்க ஒயிடுக்கான கிளைம் நாட் வைட். வெற்றி டு தூண்டி. நல்ல ஒரு ஷாட்டுங்க இங்க லாங் ஆன்ல ஒரு 6. இன்னும் பெரிய ஸ்கோர் 24 பாலுக்கு 60 ரன் வேணும். இங்க உதயா டு மணி. ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் சைடுல ஸ்லோவா போடப்பட்ட பால் ஏனோ பேட்ல ஒரு சின்ன ஏஜ் பட் இங்க மணி அவுட் ஆகி வெளியே போக அவரோட ஃபில் பண்ண அரவிந்த். மார்வின் டு நல்ல ஒரு ஆஃப் ஷாட் இருந்தாலும் 1 ரன்கள் மட்டுமே. சோ தூண்டி தான் இந்த மேட்சை முடித்துடுங்களா கட்டாயத்துல இருக்க. மறுபடியும் அரவிந்த் ஒரு நல்ல ஷாட் இருந்தாலும் பேட்ல ஒரு டாப் எட்ஜ் பட்டு லாங் ஆஃப்ல ஒரு கேட்ச். சோ கண்டினியூஸா இங்க ஈஸியா ரெடஸோட விக்கெட் விழ ஏனோ சின்ன ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. தூண்டி டு உதயா. கரண் டு சூர்யா. நல்ல ஒரு டாஸ் பால் இங்க டைமிங் மிஸ் ஆயிருக்கு. இங்க நோ பால்கான அப்பீல் பட் நோ பால் கொடுக்கல. இங்க அவுட். நல்ல ஒரு ஷாட் இங்க மிஸ் ஆக ரன் அவுட்டுக்கான முயற்சி டாட். நல்ல ஒரு யார்கர் இங்க இருந்தாலும் டைமிங் மிஸ் ஆகி லாங் ஆஃப்ல 1 ரன்கள் மட்டுமே. ஓப்பனிங்ல ஃபயரா வந்துட்டு இருந்த ஈஸி ரைடர்ஸ் ஏனோ லாஸ்ட்ல ஸ்ட்ரகிள் ஆகி விக்கெட்டை கொடுக்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ். இங்க ஒரு 6 பாலுக்கு 42 ரன் மேல ஃபர்ஸ்ட் பாலை எடுத்து ஆடி இருக்காரு இங்க தூண்டி. கவுகார்னர்ல ஒரு கேட்சுக்கான முயற்சி இருந்தாலும் 4. சோ முருகேஷ் டு தூண்டி. உள்ள போடப்பட்ட நல்ல ஒரு யார்கர் கிளீன் போல்ட். முருகேஷோட ஹை ஸ்கூலுக்குள்ள பேரு யார்கர் கிங்.
இங்க விளையாட்டு காட்ட வந்திருக்காரு. லாஸ்ட் ஓவர்ல விக்கி டாஸ் பால் இங்க ஃபிளிக் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவங்க ஒரு நல்ல ஃபீல்டர் ரன் அவுட்டுக்கான முயற்சி. 4 ரன்கள் மட்டுமே. முருகேஷ் டு ஸ்டை. நல்ல ஒரு ஷாட் இருந்தாலும் பேட்ல ஒரு டாப் ஏஜ் கேட்சுக்கான முயற்சி. இங்க ரன் அவுட் ஆகுமா? ரன் அவுட் இங்க கிளைம் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்டான்னு பார்க்கலாம். நாட் அவுட். ஸோ இந்த மேட்சை ஈஸியாக ரைடர்ஸ் லாஸ் பண்ணுறாங்க. மாஸ்டர் பிளாஸ்டர் இந்த மேட்சை 34 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. ஸோ காங்கிராட்ஸ் டு மாஸ்டர் பிளாஸ்டர். லாஸ்ட் டைம் லாஸ் பண்ண மேட்சை இந்த மேட்ச்சில் நாங்கள் ரிவேஜ் கொடுத்து வின் பண்ணுவோம்னு வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயர் ஆஃப் த மேட்ச் இங்கே கரண். காங்கிராட்ஸ் டு கரண். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக ப்ளே பண்ண வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் பார்க்கலாம். பாய்.